கவனி. இந்த வர்க்க எண்கள்ல 1 ஸ்கொயர் ஈஸியா எழுதிடலாம். 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர்னா 4 16 5 ஸ்கொயர்னா 5 28 6 ஸ்கொயர்னா 6 36 7 ஸ்கொயர்னா 7 49 8 ஸ்கொயர்னா 8 64 9 ஸ்கொயர்னா 9 89 10 ஸ்கொயர்னா 10 இது இப்போ இந்த 11 ஸ்கொயர் நம்ம எப்படி வந்து ஈஸியா எழுதலாம் அப்படின்றத பாருங்க. கவனி. 11 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 11 + 11 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஒன்றாவது காரணம் இருக்குல்ல, ஒன்னையும் ஒன்னையும் பெருக்குனா எல்லாத்தையும் கொடுங்க. ஒன்னையும் பெருக்கி எழுதணும். அதே காரணத்தை ஒன்னையும் கூட்டி எழுதணும். அடுத்தது இந்த 10ஆம் காரணம் இருக்குல்ல, பெருக்கி எழுதுவோம். 12 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 12 பெருக்கல் 12 2 2 4 2 கூட்டல் 2 4 1 13 பெருக்கல் 13 9 6 14 ஸ்கொயர்னா 14 பெருக்கல் 16 16 4 கூட்டினா 8 அதனால 4 என்ன அப்படிங்க ஒன்று இருக்குதா? 9 15 பெருக்கல் 15 15 பெருக்கல் 15 நல்லா கவனி. இது இந்த முறையிலையும் பெருக்கலாம், இன்னொரு முறையும் இருக்கு. இந்த 5ஆல முடிஞ்சா மட்டும் கடைசியா கண்டிப்பா என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25. ஒன்றினுடைய அடுத்த நம்பர் என்ன? 2. அப்போ ஓ 2 2 இது எட்டாவது பண்ணா 15 ஸ்கொயர். இப்போ அடுத்தது 25 ஸ்கொயர். இப்போ 5 வருதா? 5 ஸ்கொயர் கண்டிப்பா எவ்வளவு முடியும்? 25. ரெண்டோட அடுத்த நம்பர் என்ன? 3 2 6 எல்லா நம்பருக்கும் போட்டா இதே முறையை பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். தப்பு கிடையாது. 5 22 மிச்சம் 2 10 12 அதே மாதிரி 6 14 பெருக்கல் 16 6 36 மிச்சம் 3 6 12 12 3 15 1 18 26 2